ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு குடும்பமே சேர்ந்து கொந்தளிக்குது. எந்த விஷயத்துக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம சக்தி வந்து நான் வீட்டை விட்டு போயிடுறேன், எங்கேயாவது ஒரு வருஷம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன விஷயத்துக்காக குடும்பமே கொந்தளிக்குது. வேறு வழியே இல்லையா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சக்தியோட அண்ணன் வேறு பயங்கரமாக கோவப்படுறாரு. அவர் மட்டும் இல்லைங்க, திடீர்னு பாசம் வந்துடுச்சு நம்ம சக்தி மேலே. பாட்டிக்கு செம்மையாக கோவப்படுறாங்க. இதுக்காக நீ ஏமா இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பாசமலையை பொழிகிறதுக்கு என்ன ரீசன் ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லைங்க, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி இதுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா குமுறி குமுறி குடும்பமே அழுகுதுங்க. அதில் பாட்டி தேம்பி அழுகிறத பார்க்கணுமே, அவங்க அம்மா அழுகிறத பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருக்கே. சரி அதை விடுங்க, பொண்ணு வீட்டை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு சோகத்தில் குமுறி குமுறி குடும்பம் அழுகுது. மாற்றி மாற்றி இதையே எவ்வளோ நேரம் காமிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதை வந்து நம்ம வேலனோட அல்லக்கைகள்லாம் பார்த்துட்டு நம்ம வேலனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. வேலனுக்கு பிரச்சனை வரணுங்கிறதுக்காக மட்டுமே இதை செய்கிறாங்க அவங்க. இது புரியல நம்ம வேலனுக்கு. நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இரு, சக்தியை விட்டுறாத, நான் வந்துடுறேன்னு சொல்கிறாரு நம்ம வேலன். அதனால ஃபாலோ பண்ணிட்டே போய் பஸ்ஸை நிப்பாட்டி நீங்கள் இப்போ இறங்குறீங்களா இல்லையான்னு சொல்லி கத்தி பஸ்ஸில் உள்ளவங்களாம் பிரச்சனை பண்ணி கொண்டு வந்து வீட்டில் விட்டார். வீட்டில் விட்டது மட்டும் இல்லைங்க, பஞ்சட்டலை பயங்கரமாக அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் என் சக்தி யாராவது எங்கேயாவது கூப்பிட்டு போனீங்கன்னா நான் வேறு மாதிரி பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே மிரட்டுறாரு. என்ன பண்ணுறது, வாத்தி ஒழுங்காக இருந்துக்குன்னு வார்னிங்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே சக்திக்கு செம்ம கோவம் வருது. உனக்கு என்ன தாண்டா வேணும், இதுக்குடா என் உயிரை வாங்குற அப்படிங்கிற மாதிரி திட்டாங்க. நம்ம பாட்டியும் திட்டாங்க. கடைசியில் சக்தியோட அப்பா வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து பெரியவங்கள வர சொல்லு, அப்போ தானே பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு, நமக்கும் பயங்கர ஷாக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.